ஈரோடு கிழக்கு தொகுதியில் தபால் வாக்குப்பதிவு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4 குழுக்களாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நேரில் வாக்குப்பதிவு செய்ய இயலாதவர்களுக்கான அந்த ஒரு சிறப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய வீடுகளுக்கே நேரடியாக சென்று தபால் வாக்குகள் மூலமாக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கை தான் இன்று தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் 12D படிவம் என்ற ஒரு படிவம் ஏற்கனவே இவர்களுக்கு வீடு வீடாக சென்று தபால் வாக்குகள் அளிப்பதற்கான விருப்பம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதன்படி 12D ஃபார்ம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கிய 256 பேரிடம் இந்த தபால் வாக்குகள் பெறக்கூடிய பணியானது இன்று தொடங்கி இருக்கின்றது. இதற்காக 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு குழுவிலும் 2 தேர்தல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் ஒரு நுண் பார்வையாளர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் என ஒரு 4 பேர் கொண்ட 4 குழுக்களாக இந்த தபால் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு தற்பொழுது வீடு வீடாக சென்று அந்த 256 பேரிடமும் தபால் வாக்குகளை பெறுவதற்கான அந்த நடவடிக்கை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்களுடைய முன்னிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த தபால் வாக்குகள் பெட்டிகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் மூலமாக இந்த வாக்கு சாவடி, அதாவது தற்காலிக வாக்குச்சாவடி என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்புகள் மற்றும் அதற்கான பொருட்கள் வாக்கு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு தேர்தல் அலுவலர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று முதல் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த தபால் வாக்குகள் பெறப்பட இருக்கின்றன. வீடுகளில் இன்று இல்லாதவர்களுக்கு மறு முறை வேறொரு நாளில் சென்று மீண்டும் அந்த வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.